எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் வழியாக சென்ற 108 ஆம்புலன்ஸின் ஓட்டுநர் மற்றும் கர்ப்பிணி தாக்கப்பட்ட விவகாரத்தில் 4 அதிமுக நிர்வாகிகள் உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்கம் சார்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் தனது பிரச்சாரத்தினுள் ஆம்புலன்ஸ் நுழைந்ததால் ஆத்திரமடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரைக்கு இடையூறு செய்ய திமுக அரசு ஆம்புலன்ஸுகளை ஏவி விடுவதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல. அரசாங்கம் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. இந்நிலையில் திருச்சி துறையூரில் இபிஎஸ் பிரச்சார கூட்டத்திற்குள் 108 ஆம்புலன்ஸ் நுழைந்ததால் ஆத்திரமடைந்த அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் 8 மாத கர்ப்பிணியான உதவியாளரை தாக்கினர். இதில் காயமடைந்த ஓட்டுநர் செந்தில்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிமுக கூட்டத்திற்குள் ஒருவர் மயங்கி விழுந்ததாக அழைப்பு வந்ததாலேயே அங்கே சென்றதாக தெரிவித்தார். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பின்றி பேசியதன் விளைவாகவே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக திமுக மருத்துவ அணி செயலாளரும் ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏவுமான எழிலன் கூறினார். பிரதான ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துறவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல காழ்ப்புணர்ச்சி காட்டுறது எந்த விதத்துல இது நியாயம் என்ற அடிப்படை தான் இந்த விஷயம். இந்நிலையில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து அளிக்கப்பட்ட புகாரில் துறையூர் நகர அதிமுக செயலாளர் அமைதி பாலு, கவுன்சிலர் தீனதயாளன், 2 நிர்வாகிகள் மற்றும் பெயர் தெரியாத 10 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆம்புலன்ஸ் சங்கம் எச்சரிக்கை விடுத்தது. நோயாளிகளை அழைக்க செல்லும் போது சைரன் சத்தத்துடனே செல்வதால் வெறும் ஆம்புலன்ஸ் செல்கிறது என்று யாரும் நினைக்க வேண்டாம் என்றும், மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கினால் எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கை குறித்த பதாகைகளை 108 ஆம்புலன்ஸ் கதவுகளின் வலதுபுறத்தில் ஒட்டவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஆம்புலன்ஸ் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களின் உயிருக்கும் உடலுக்கும் போதுமான போலீஸ் பாதுகாப்பை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.